வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்னைக்கு நம்ம பாதாம் பால் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முத வேலையை நம்ம பாதாம் ஊற வைக்கணும். நான் இங்கே நைட் ஃபுல்லாக இதை ஊற வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இது நல்லா ஊறிடுச்சு, அதனால தான் தோல் இவ்வளோ ஈஸியாக வருது. இதோ தோலெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணியாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம நட்ஸ் எல்லாம் வறுத்துக்க போகிறோம். ஒரு 3-4 முந்திரி பருப்பு, 3-4 பாதாம், ஒரு 5-6 பிஸ்தா, இதெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம். இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதோ வறுபட்டுருச்சு. இது ஆறுனதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றுங்க. இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஏலக்காய். இதை நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நட்ஸ் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா ஒரு 1/4 டம்ளர் பால் எடுத்துக்கோங்க. வெது வெதுப்பான பால். இதில் ஒரு பெரிய பிஞ்ச் குங்குமப்பூ ஆட் பண்ணுங்க. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே விடுங்க, நல்லா ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம பாதாம் அரைச்சிக்கலாம். இது தோல் நீக்கின பாதாம். ஆல்ரெடி இது நல்லா ஊறி இருக்கு. ஸோ தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அப்படியே எவ்வளோ தூரம் அரைக்க முடியுமோ அரைங்க. இங்கே நல்லா இது அரைப்பட்டுருச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச குங்குமப்பூவை பாலோடு சேர்த்துடலாம். இது திரும்பவும் நல்லா அரைச்சிக்கோங்க. ஸோ நம்மளோட பாதாம் பேஸ்ட்டும் இங்கே ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ பாதாம் பேஸ்ட்டும் ரெடி, நட்ஸ் பவுடரும் ரெடி. அடுத்ததான் நம்ம பால் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. இது கொதி வரட்டும். இதோ பால் சூப்பரா பொங்கிருச்சு. அப்படியே லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு அந்த அரைச்சு வச்சிருக்கிற பாதாமை இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். லோ ஃப்ளேம்லயே ஒரு 2-3 நிமிஷம் அது நல்லா குக் ஆகட்டும். இது ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம நட்ஸ் பவுடர் ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். பட் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க. நட்ஸ் பவுடர் ஆட் பண்ண கொஞ்சம் கெட்டியாகும். இதை இப்போ லைட்டாக வத்த விடலாம். ஒரு 1/4 பங்கு அளவுக்கு வத்த விடுங்க போதும். மொத்தமாக ப்ராசஸ்லேயே ஒரு 1/4 பங்கு வத்தினா போதும். இது எல்லோ ஃபுட் கலர் வேணும்னா மட்டும் போடுங்க. ஏன்னா ஆல்ரெடி குங்குமப்பூவே ஒரு நல்ல கலர் தரும். இதோ நம்மளோட பாதாம் பால் இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை கிளாஸ்க்கு மாற்றிடலாம். இதை நீங்கள் ஹாட்டாகவும் குடிக்கலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு குடிக்கலாம். எப்படி குடித்தாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.